வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆப்பு வச்ச அமித்ஷா அவசரமாக டெல்லி விரைகின்றாரா, இல்ல மத்திய உள்துறை அமைச்சகமானது விளக்கம் கேட்கும். அந்த விளக்கம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு திருப்தி அடையவில்லை என்றால் முதலமைச்சர் நேரடியாகத்தான் போய் ஆகணும். ஏன்னா அமித்ஷா மாநில அரசாங்கத்தின் மீது கண் சிவந்து விட்டு போயிருக்கிறாரு. ஆபத்தா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற கேள்வி எழுகிறது. அவற்றை பற்றி முதல் செய்தியா பார்க்கலாம். இரண்டாவது, அவமானப்படுத்தப்பட்டாரா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி? ஏன்னா அதிமுக தலைமையானது கொதி நிலையில் இருக்கிறது. என்ன விஷயம் ரெண்டுத்தையும் விரிவா பார்க்கலாமா? ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்முடைய அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகையா இருந்தாலும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருவதா இருந்தாலும் சரி, தலைமைச் செயலகத்துக்கு முன்கூட்டியே தகவல் வந்துடும். குறைந்தபட்சம் 15 நாள், அப்படி இல்லை என்றாலும் கூட ஒரு 10 நாளைக்கு முன்பாகவே வந்து தலைமைச் செயலகத்துக்கு தகவல் வந்துவிடும். எதற்கென்று பார்க்கும்போது இவங்கெல்லாம் உயர் பாதுகாப்புல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உயர் பொறுப்புலையும் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பயண திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையானது பத்திரமா பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் இவங்களுடைய வருகையானது தலைமைச் செயலகத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்பாகவோ அல்லது 10 நாளைக்கு முன்பாகவோ தெரிவித்து விடுவார்கள். இவங்க இந்தியாவில் உயர் பொறுப்புல இருப்பதனால மரபுபடி பிரதமர் வந்தார் என்றால் முதலமைச்சர் வரவேற்க வேண்டும். உள்துறை அமைச்சர் வந்தார் என்றால் நம்முடைய சீனியர் மினிஸ்டர்கள் போயிட்டு உள்துறை அமைச்சரை வரவேற்க வேண்டும். அப்படி இல்லையா உள்ளூர் மினிஸ்டராவது போய் அவரை வரவேற்க வேண்டும். கண்டிப்பா நம்முடைய அமித்ஷா அவர்களை மினிஸ்டர்கள் போயிட்டு வரவேற்கணும், வரவேற்காம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, யார் வரவேற்கின்றார்களோ அவர்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்களை எங்க நிக்க வைக்கணும், அவங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை தரணும் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது முடிவு பண்ணும். அதனாலதான் யார் வரவேற்கின்றார்கள் இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லிடணும். முதலமைச்சர் வர முடியல அப்படின்னா என்ன காரணம் என்ற விஷயத்தை மத்திய அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும். அமித்ஷா அவர்களை வரவேற்கவில்லை என்றால் ஏன் வரவேற்க வரல, என்ன காரணம் அப்படின்னு விலக்கிவிட வேண்டும். ஆனா தமிழக அரசாங்கமானது அமித்ஷா அவர்கள் வருகின்றார், நேற்று தமிழகத்துக்கு எந்த அமைச்சரும் போய் நம்ம அமித்ஷா அவர்களை வரவேற்கவில்லை. ஜூனியரோ சீனியரோ உள்ளூர் மினிஸ்டரோ யாருமே போய் அவரை வரவேற்கவில்லை. இந்த தவேக அரசாங்கமானது தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கத்திலிருந்து யார் வந்தாலும் சரி இப்படிதான் தொடர்ச்சியா புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க, அவங்க கேபினெட் மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு இணையான பதவி. முதலமைச்சர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பதனால, ஈக்குவலான கேட்டகரியா இருப்பதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டம் வரும். அதனால மினிஸ்டர்கள் வந்து, அதாவது ஸ்டேட் மினிஸ்டர்கள் வந்து கேபினெட் மினிஸ்டர்களை வந்து வரவேற்கலாம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அது மட்டும் இல்ல, நலத்திட்டங்களை வழங்குகின்ற விழாவா இருக்கலாம், இல்ல ஆலோசனை கூட்டமா இருக்கலாம். ஆனா மாநில மினிஸ்டர்கள் வந்து கண்டிப்பா கேபினெட் மினிஸ்டர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 நாள் இங்க இருந்தாங்க. 2 நாளும் எந்த மினிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளவே இல்லை. கேட்டா எங்களுக்கு தகவலானது சரியா வந்து சேரல, தகவல் கிடைத்திருந்தால் எல்லாவற்றையும் ரத்து பண்ணிட்டு நாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர்கள் வர்றாங்கன்னா முன்னாடியே தகவல் வந்துடும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா தகவலை தராதது யார் என்று ஆய்வு செய்து கண்டிப்பாக உள்துறை அமைச்சகமானது நடவடிக்கை எடுக்கும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கேயே கோபப்பட்டுட்டு போயிட்டாங்க. என்னங்க, மத்திய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் வந்தாங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர் யாரும் வர மாட்டீங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் எந்த நிலையில் இருக்குது, எந்த அளவுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்திருக்கீங்க, எங்க மினிஸ்டர் அப்படின்னு பேட்டியளித்து விட்டு தான் போனாங்க. அப்போதே உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. ஏடா இவனுங்க தமிழ்நாடு போன உடனே எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறாருங்க. கேட்டா மத்திய அரசாங்கத்துடன் தேவையில்லாம நாங்க சண்டை போட மாட்டோம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஆனால் உறவுக்கு கை கொடுப்போம் என்று சொல்றவனுங்க அமைச்சர்கள் போனா யாரும் வரவேற்பது கிடையாது, ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வது கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மத்திய அமைச்சகமானது ஏற்கனவே வருத்தப்பட்டது. இப்போ ஹோம் மினிஸ்டர் வருகின்ற போது எந்த அமைச்சரும் வரல, இது கூட பரவாயில்லை. ஆனால் அடுத்தது காவல்துறை செய்ததுதான் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து கண் சிவப்பதற்கான காரணமாக போச்சு. ஏன்னா நம்ம சென்னை கமிஷனர் இருக்காரு இல்லையா அமுல்ராஜ், அவராவது போயிட்டு நம்ம அமித்ஷா அவர்களை வரவேற்றணும். இல்லைன்னா டிஜிபியே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வரவேற்று இருக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லைங்க,
சென்னையினுடைய தென்மண்டலத்தினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய நம்முடைய விஜயகுமார் அவர்கள் போயிட்டு வரவேற்றிருக்கின்றார்கள். இது அமித்ஷாவுடைய பதவிக்கும் இல்ல அவருடைய உயர் பாதுகாப்புக்கும் இழுக்கு அவமரியாதை மாதிரி ஆயிடுச்சு. அதனால தமிழக அரசாங்கம் அது என்ன நினைச்சிட்டு இருக்குது? காவல்துறை தலைவரும் வரல, இல்ல சென்னை கமிஷனராவது வந்திருக்கணும், அவரும் வரல. என்ன அது? சென்னையினுடைய தென்மண்டலத்தினுடைய இணை ஆணையராக இருக்கக்கூடிய விஜயகுமார் வந்து வரவேற்கிறாரு. இதுல ஒரு ட்விஸ்ட் சொல்லட்டுங்களா? அவசர காலத்துல காவல்துறையை ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கொள்வது யார் தெரியுமா? அமித்ஷா தான். அதனால காவல்துறைக்கு உண்மையான தலைவரே வந்து அமித்ஷா தான். அப்படி வருகின்றவர் காவல்துறையினுடைய மரியாதையை எதிர்பார்ப்பாரா இல்லையா? ஆனா தமிழ்நாட்டில் யாரை அனுப்பி அவரை வரவேற்றிருக்காங்க பாருங்க. உயர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தமிழக அரசாங்கம் தரக்கூடிய மதிப்பு மரியாதை அவள் தானா? அது மட்டும் இல்ல, நம்ம அமித்ஷா அவர்கள் தமிழகம் இன்னைக்கு வராருன்னு எல்லா ஊடகத்திலையும் தெரியும். அது மட்டும் கிடையாது, டெல்லியில இருந்து அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு சொன்ன நேரத்தில் வரல, 1 மணி நேரம் லேட்டா தான் வந்தாரு. ஆனால் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் வரவே இல்லை. வந்து காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதனால நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கியிருக்கலாம், ஆனால் மரபுபடி மதிப்பளிக்கவே இல்லை. அப்போ தமிழக அரசாங்கமானது என்ன நினைக்குது உள்ளத்துல? அமித்ஷா ஏன் அவமதிக்கப்பட்டார்? கண்டிப்பா உள்துறை அமைச்சகமானது நம்ம முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒன்னு நேரடியா போய் விளக்கம் அளிக்கலாம், இல்லையா உள்துறை அமைச்சகம் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில இங்கிருந்து இமெயில கூட அனுப்பலாம். ஆனால் அந்த பதில திருப்தி அடைய வேண்டியது முதலமைச்சர் கிடையாது, உள்துறை அமைச்சகம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுலயும் மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் குறி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது உங்க நல்லாவே தெரியும். அதனால அமித்ஷா வருகின்ற பொழுது அமைச்சரும் இல்ல, காவல்துறையில உயர் அதிகாரியும் இல்லை. அதனால உரிய பாதுகாப்பு அளித்தாலும் அவமரியாதை நிகழ்ந்திருக்குது. கண் சிவந்து விட்டு தான் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்கதையா இருக்கிறது மத்திய அமைச்சர்களுடைய புறக்கணிப்பு. தமிழக அமைச்சர்கள் என்ன நடக்குது என்று கேட்டிருப்பாரு. ரெண்டாவது, நம்ம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை வரவேற்பதுக்காக போனாரு. அமித்ஷாவை வரவேற்பதுக்காக போனாரு. அப்படி போகின்ற தருணத்தில் நயனார் நாகேந்திரன் முதலிடத்திலையும், இரண்டாவது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிக்க வச்சாங்க. அதற்கு பிறகு வரிசை பிரகாரம் நின்று பூங்கொடுத்து கொடுத்தாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அமித்ஷா வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி, ரெண்டாவது பாஜக கட்சியினுடைய தலைவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க, அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டர்கள் இருப்பாங்க. இப்படி அந்த புரோட்டோகால் படி நின்று அமித்ஷா அவர்களை வரவேற்பார்கள். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமியை 2வது இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கேட்கிறாரு, என்னங்க திடீர்னு இப்படி நடந்து போச்சு? நம்ம தானே எப்போதும் அமித்ஷா அவர்களை முதல்ல பூங்கொத்து கொடுத்து வரவேற்போம், அதற்கு பிறகு தானே அவங்க கட்சிக்காரங்களோ இல்ல தமிழ்நாட்டு மினிஸ்டர்களோ வந்து வரவேற்பாங்க. ஆனா என்ன இது மரபே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொறுமையா இருங்க, நம்ம பாஜகவின் இடத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அமித்ஷா போயிட்டாரு. பிறகு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, ஏற்கனவே வரும்போதே லேட்டு, இப்போ திருவண்ணாமலையில மேகமூட்டமா இருக்கிறது, ஹெலிகாப்டர் போகுமா போகாதா என்ற விஷயமே தெரியல, அந்த ப்ரோக்ராம் வேற ரத்தாகும் போல இருக்குது, அவரு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்க வேண்டும், இப்படி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது, அதனால இப்ப சந்திக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமி பெருத்த ஏமாற்றம். கடந்த காலங்களில் அமித்ஷா சென்னை வருகின்ற போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏங்க, அவர் கட்சி விஷயத்துக்காக வருகின்றார், அவங்க கட்சிக்காரங்க தான் போய் சந்திக்கணும், நாங்க ஏங்க போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சிக்குள்ள பெரிய சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலுக்கு காரணம் 2 பேர் தான். யார் அவங்க? ஒன்னு நம்ம அமித்ஷா, இன்னொன்னு விஜய். ஒன்னு அமித்ஷா அவர்களாவது பிரச்சனை பண்ணாம இருந்தாருன்னா விஜயை சமாளித்துக் கொள்வாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒரு பக்கம் அமித்ஷாவும் தொல்லை கொடுத்துக்கிட்டு எஸ்பி வேலுமணி மூலமாக, அப்புறம் கேபி அன்பழகன் மூலமாக, அப்புறம் நத்த விஸ்வநாதன் மூலமாக, அதுக்கப்புறம் சிவி சண்முகத்தின் மூலமாக ஒரு பக்கம் தொல்லை கொடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புஷியானந்த சந்தித்து விட்ட பிறகு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கின்ற விஷயம் அதிகரித்திருக்குது. இப்படி 2 பக்கம் அடிப்பதனால எதனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்களுடைய ஆதரவு வட்டத்தை உடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக தான் அதிமுகவில் இவ்வளோ கலோபரம் நடந்துகிட்டு இருக்குது, முதல்ல நீங்க தருகின்ற ஆதரவை நிறுத்துங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம்னு நினைச்சாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ம அமித்ஷாவை வரவேற்பதற்காக அனுமதித்தது எதுக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட 4 எம்பிக்கள் இருக்கிறாங்க.
அந்த 4 எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஓட்டு போடணும். அந்த 4 எம்பிக்கள் இல்லை என்றால் வரவேற்பு விழாவில் கூட நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இடமே இருந்திருக்காரு. கடந்த காலத்தில் பன்னீர்செல்வத்துக்கு என்ன பண்ணாங்களோ பாஜகவில் அதே தான் இப்போ பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாஜக திமுக பக்கம் மோப்ப முடிச்சிருக்குது. அவங்க கிட்ட சொலையா 30 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அட வாடான்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கே ஓடுவார். ஆனா திமுக இருக்கிறவங்க ஓடுவாங்களா? அதனால யாரை குஷிப்படுத்தணுமோ அவங்கள தான் குஷிப்படுத்துவாங்க. இந்த 4 எம்பிக்கு என்ன வரவேற்றதா போதும் எடப்பாடி பழனிசாமி, எங்கிட்ட பேச வேற ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமிய கழட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சினாராம். உடனடியாக பாஜக தரப்பிலிருந்து பாண்டிச்சேரியில வந்து விழாக்கள்லாம் முடிச்சிட்டு சென்னை வழியாகத்தான் டெல்லி போறார். அந்த தருணத்துல சென்னை ஏர்போர்ட் வந்துருங்க, அங்க ஒன்னா பேசலாம். அதனால இப்போ புரோகிராமுக்கு போற இந்த நேரத்துல உங்கெல்லாம் சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமிக்கு பெருத்த அவமானம். ஒரு காலத்துல நம்மளை சந்திக்கணும்னு சொன்னவங்க இன்னைக்கு நாம அவங்கள சந்திக்கணும்னு சொல்றோம், ஆனா இன்னைக்கு சந்திக்க மாட்டாங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நொந்து கொண்டு போனாராம். மொத்தத்துல அமித்ஷாவை தமிழக ஆட்சியாளர்கள் அவமதித்தால் எடப்பாடிய அமித்ஷா அவமதிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஸோ தமிழக அரசாங்கத்திடத்துல விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கம் திருப்தி இல்லை என்றால் நம்ம முதலமைச்சர் நேரடியாக போய் விளக்கம் அளித்து விட்டு வருவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவசர அவசரமா ஓடுவாரா என்றால் அந்த அளவுக்கு பயப்படுற மனுஷன்லாம் கிடையாது விஜய். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றி.